இந்திரிய ஒழுக்கம். கொடிய சொல் செவிபுகாது நாதம் முதலிய தோத்திரங்களைக் கேட்டல். அசுத்த பரிசமில்லாது தயாவண்ணமாகப் பரிசித்தல். குரூரமாகப் பாராதிருத்தல். ருசி விரும்பாதிருத்தல். சுகந்தம் விரும்பாதிருத்தல். இன்சொல் ஆடல். பொய் சொல்லாதிருத்தல். ஜீவகிம்சை நேரிடும் காலத்தில் எவ்வித தந்திரத்தினாலாவது தடை செய்தல். பெரியோர்கள் எழுந்தருளியிருக்கும் இடங்களுக்குச் செல்லுதல். ஜீவ உபகார நிமித்தமாய் சாதுக்கள் வாசஸ்தானங்களிலும் திவ்ய திருப்பதிகளிலும் சஞ்சரித்தல். நன்முயற்சியில் கொடுத்தல் எடுத்தல் ஆதி செய்தல். மித ஆகாரம் செய்தல். மித போகம் செய்தல். மலஜல உபோதிகளை கிரமமாய் ஒழித்தல். காலபேதத்தாலும் உஷ்ண ஆபாசத்தாலும் தடை நேர்ந்தால் ஓஷதி வகைகளாலும் பௌதீக மூலங்களாலும் சரபேத அஸ்த பரிச தந்திரத்தாலும் மூலாங்க பிரணவ தியான சங்கற்பத்தாலும் தடை தவிர்த்து கொள்ளல். மந்ததரனுக்கு சுக்கிலத்தை அக்கிரமாதி கிரமத்தில் விடாது நிற்றல். தீவிரதரனுக்கு எவ்வகையிலும் சுக்கிலம் வெளிப்படாமை நிறுத்தல். இடைவிடாது கோஷத்தை கவசத்தால் மறைத்தல். இதுபோல் உச்சி மார்பு முதலிய அங்கங்களையும் மறைத்தல். சஞ்சரிக்கும் காலத்தில் காலில் கவசம் தரித்தல். அழுக்காடை உடுத்தாதிருத்தல் முதலியன இந்திரிய ஒழுக்கம். கரண ஒழுக்கம். மனதை சிற்றவையின் கண்ணே நிறுத்தல், அதாவது முதலில் புருவ மத்தியில் நிற்கச் செய்தல். துர்விசயத்தை பற்றாதிருக்கச் செய்தல். ஜீவதோஷம் விசாரியாதிருத்தல். தன்னை மதியாதிருத்தல். செயற்கை குணங்களால் ஏற்படும் கெடுதிகளை நீக்கி இயற்கையாகிய சத்துவமயமாதல். பிறர் மீது கோபியாதிருத்தல். தனது சத்துருக்களாகிய தத்துவங்களை அக்கிரமத்திற் செல்லாது கண்டித்தல் முதலியன கரண ஒழுக்கம். ஜீவ ஒழுக்கம். ஆண்மக்கள் பெண்மக்கள் முதலிய யாவர்களிடத்திலும் ஜாதி சமயம் மதம் ஆசிரமம் சூத்திர கோத்திரம் குலம் சாஸ்திர சம்பந்தம் தேச மார்க்கம் உயர்ந்தோர் தாழ்ந்தோர் என்னும் பேதம் நீங்கி எல்லோரும் தம்மவர்களாய் சமத்திற் கொள்ளுதல் ஜீவ ஒழுக்கம். ஆன்ம ஒழுக்கம். யானை முதல் எறும்பு ஈறாகத் தோன்றிய சரீரங்களில் உள்ள ஜீவ ஆன்மாவை திருச்சபையாகவும் அதனுள் பரமான்மாவை பதியாகவும் கொண்டு யாதும் நீக்கமற எவ்விடத்தும் பேதமற்று எல்லாம் தானாக நிற்றல் ஆன்ம ஒழுக்கம். இத்துடன் இனந்தனித்திருத்தல் இச்சையின்றி நுகர்தல் செபதபஞ் செய்தல் தெய்வம் பராவல் பிற உயிர்க்கு இரங்கல் பெருங்குணம் பற்றல் பாடிப்பணிதல் பத்தி செய்திருத்தல் முதலிய நற்செயல்களில் பலகால் முயன்று பழகி நிற்றல் வேண்டும். இவ்வண்ணம் நின்றால் அரும் புருஷார்த்தம் கைகூடும்.